Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Polity 2020 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸை நம்ம டீகோட் பண்ணி முடிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலிட்டி கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோட ஃபுல் நியூ எடிஷன் புக் வந்து இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் வரும். ஸோ இந்த பாலிட்டி கோர்ஸில் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுப்பேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் லைன் பை லைன் வந்து பாலிட்டியை டீகோட் பண்ணுறது, தமிழில் வந்து ஃபுல் கிளாஸஸும் இருக்குது. ஸோ அது எப்படி டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பாலிட்டியில் 20 கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 18 உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன உங்கள் பார்ட் ஆஃப் த சைட்லேருந்து ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீகோட் பண்ணி பாருங்கள். கான்செப்ஷுவலாக படிச்சிங்களா இல்லை ஃபேக்சுவலாக படிச்சிங்களா இல்லை ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிச்சிங்களா நீங்கள் தான் டீகோட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுறதுக்கு தான் பாலிட்டி கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணும் இல்லை டெமோ வீடியோஸ் வேணும், பாலிட்டி கிளாஸஸோட டெமோ வீடியோஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாய்ட் பை வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆர்டிகல் 50 எதுக்கடியில் வருது? ஸோ ஆர்டிகல் 50 வந்து எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் வந்து பிரிக்குது. சரிங்களா? ஸோ அது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் லைனாக நீங்கள் படிச்சிருந்தீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 பார்ட் 4 DPSPயில் தான் வந்து ஆர்டிகல் 50 வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மெல்லீஸான லைன்னு சொல்லுவாங்களே அது பிரிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 50 தான் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுது. ஸோ தி ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இன் த பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிகல்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஸோ DPSP தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் வந்து நிறைய DPSPக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 3 செஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், DPSP. இந்த 3லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் வருஷம். ப்ரியாம்பிள்லேருந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தான். பட் அந்த ஈஸிலையும் வந்து ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ பார்ட் 4ல் ரெஃபரன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷன் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். த பிரின்சிபல்ஸ் லேட் டவுன் இன் திஸ் பார்ட் ஆர் டு இன்ஃப்ளூயன்ஸ் த மேக்கிங் ஆஃப் லாஸ் பை த ஸ்டேட். ஸோ இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணால் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இட்ஸ் என்ஃபோர்ஸபிள். பட் ஆனால் DPSPயை வந்து கவர்மெண்ட் பண்ணலை, ஸ்டேட்ஸ் வந்து பண்ணலை அப்படிங்கிறக்காக உங்களால் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. சரி, அதை நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 தூக்கிட்டீங்க அப்படின்னா B and D மட்டும் தான் இருக்குது. ஸோ தேர்ட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ இது என்ன DPSPயோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்னங்கிறத இதில் டெஃபினிஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து லாஸ் மேக் பண்ணுறதுக்காக இந்த DPSPலேருந்து எடுத்து தான் லாஸ் மேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது லா மேக்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆப்ஷன் 2 and 3 இஸ் த கரெக்டான ஆன்சர். ஸோ பார்ட் 4ல் DPSP டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. ஸோ ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்குமே உங்களுக்கு DPSP தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். அப்போ தான் வந்து வருஷம் இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட். இப்போது நம்ம ஸ்டேட்னா நம்ம கவர்மெண்ட் வந்து லாஸ் மேக் பண்ணோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் லாஸ் வந்து மேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு கைடிங் பிரின்சிபல் மாதிரி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் 11th ஸ்டாண்டர்ட் புக்கும் வந்து உங்களுக்கு பாலிட்டி கோர்ஸில் கவர் ஆயிருக்கும். ஸோ பாலிட்டி கோர்ஸில் வெறும் லக்ஷ்மிகாந்த் புக் மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்கும் ஃபுல்லாக லைன் பை லைன் டீகோட் பண்ணி ஆல்ரெடி கோர்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, அதோட டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்கேஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 புக்லேருந்தும் டெமோ வீடியோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ DPSPனா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். The makers of a constitution knew that independent India was going to face many challenges. So நிறைய challenges face பண்ணுவோம். Foremost among these was the challenges to bring about equality and well-being of the citizen. So equality கொண்டு வரணும், well-being of the citizen-காக they also thought that certain policy direction was required for handling these problems. So இந்த problemsல handle பண்ணுறதுக்கு சில policies வந்து make பண்ணும். At the same time the constitution did not want future governments to be bound by certain policy decisions. So future government
இப்போ இந்த வருஷம் வந்து இந்த 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேறு ஃபியூச்சர் கவர்மெண்ட் வரும். ஸோ இவங்களோட பாலிசியை மாற்றி 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 மக்கள் வந்து அந்த இடத்துல கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிபிஎஸ்பி. ஸோ therefore some guidelines were incorporated in the constitution but they were not made legally enforceable னு சொல்லியிருக்காங்க. This means that if a government did not implement a particular guideline, we cannot go to the court asking the court to instruct the government to implement that policy. So that is not enforceable in court னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில அந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து ரூல்ஸை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க, 8 மணிக்கு வரணும் 10 மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து 8 மணிக்கோ 10 மணிக்கோ வந்து அதை தாண்டி வந்திருப்பீங்க, ஓகேங்களா. அதுக்காக வந்து வீட்டுக்கு வெளியில் தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட் ரூல்ஸ்லாம் போட முடியாது. அதே மாதிரி தான் இதுவும், இட் இஸ் a set of rules and regulations for the government. ஸோ அவங்க என்ன பண்ணணும், பாலிசி எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தவிர இதில் வந்து கவர்மெண்ட் இதை பண்ணல அப்படிங்கிறதுக்காக உங்களால் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கு இழுக்க முடியாது உங்களால், சரிங்களா. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஜஸ்டிசபிள். ஸோ நான் ஜஸ்டிசபிள்னால் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துக்கு போக முடியாது. தட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தட் கேனாட் பி என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். அப்படியே இங்கிருந்து இந்த சப்ஹெட்டிங்லேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து இருக்குது, அதையும் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கறதாகவும் சொல்லலாம். ஸோ வாட் டு டிபிஎஸ்பி கண்டெயின் டைரக்டிவ் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த சாப்டர் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் 3 மெயின் திங்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் தட் வி ஆஸ் அ சொசைட்டி ஷுட் அடாப்ட். ஸோ நம்ம ஒரு சொசைட்டி நம்ம சில கோல்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும். சர்டன் ரைட்ஸ் தட் இண்டிவிஜுவல் ஷுட் என்ஜாய் அப்பார்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் சில ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு தரணுங்கிறதுக்காக இருக்குது, அதுதான் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அப்புறம் சர்டன் பாலிசிஸ் தட் கவர்மெண்ட் ஷுட் அடாப்ட். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் புக் மாதிரியும், ஸோ அது இதுலேருந்து எடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கோலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது இது, நம்மளும் ஒரு சொசைட்டியாக சில கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது கிளாஸ் 11 கான்ஸ்டியூஷன் ஆஃப் அட் ஒர்க், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் ரொம்ப முக்கியமான புக். இதை படிக்காமல் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுத போகவே கூடாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் வருஷம் டெஃபினிஷன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இந்த புக்கில் இருந்தால் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக் படிக்காமல் போகாதீங்க. ஸோ இந்த கோர்ஸில் வேணும்னா கீழே மெசேஜ் பண்ணி டெமோ கிளாஸஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், which one of the following categories of fundamental rights incorporates protection against untouchability as a form of discrimination? ஸோ இது ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்போ கேட்டிருந்தது எல்லாமே பாலிட்டியில் ஈஸியான கொஸ்டின், 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் ட்ரிக்கியாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ இதில் அன்டச்சபிலிட்டி பாலிட்டி வந்து வருஷம் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்டிகல் 17 இருக்குன்னு. ஸோ ஆர்டிகல் 17 எந்த சப்ஹெட்டிங்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்டிகல் 17 பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ரைட் டு ஈக்குவாலிட்டி கடியில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 இருக்குது. ஸோ ஒரு சப்ஹெட்டிங்குள்ளே என்னென்ன இருக்குன்னு படிக்கிறதும் அவசியம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஸோ ஆர்டிகல் 19 to 22 வந்து ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23-24, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து 25 to 28. அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 to 31. அதுக்கப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா 32 to 35 வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் சப்ஹெட்டிங்ஸ். இதில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கடியில் வருது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா டிக்ளேர்ஸ் த ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்? ஸோ இது வருஷம் கேட்குற கொஸ்டின் தான் இதெல்லாம். வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது ஒரு நீங்கள் பாலிட்டி புக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு டிபிஎஸ்பி ஆரம்பிக்கும் போதே வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எடுத்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நான் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தனே பாலிட்டி புக்கில் இதுதான் சொல்லி தருவாங்கன்ட்டு இல்லை, அங்கே தான் எழுதியிருக்கும், நீங்கள் தான் பார்த்து படிச்சுக்கணும். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ ஏன்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கான வெல்ஃபேருக்கு தகுந்த மாதிரி சில பாலிசிஸ் மேக் பண்ணுங்கிறத வெல்ஃபேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதில் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் சம்மன் அ செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஸ் சச் பிளேசஸ் ஆஸ் ஷீ திங்ஸ் ஃபிட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த இடத்துல வேணுமோ எந்த டைமில் வேணுமோ அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டோட பார்லிமெண்ட்டில் 3 செஷன் இருக்குங்க, பட்ஜெட், அப்புறம் வின்டர், அதுக்கப்புறம் சம்மர் செஷன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 செஷனும் எப்போ வேணாலும் அவருக்கு நினச்ச நேரத்தில் வந்து சம்மன் பண்ணலாம், கால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் 3 செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இயர் பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு கண்டக்ட் ஆல் த 3 செஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கானா 3 செஷன் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேர் இஸ் நோ மினிமம் நம்பர் ஆஃப் days that the parliament is required to meet in a year. ஸோ இங்கே டேஸை பற்றி பேசியிருக்காங்க, மந்த்ஸை பற்றி பேசல. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்லிமெண்ட்டை பற்றி பார்த்துரும். ஸோ பார்லிமெண்ட்டுங்கிறது 3 சப்ஹெடிங்க. பார்லிமெண்ட்குள்ளே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, இது 3மே சேர்ந்தால் தான் பார்லிமெண்ட். இப்போ பார்லிமெண்ட்குள்ளே வேரியஸ் செஷன்ஸ் இருக்குது.
இப்போ பவர் ஆஃப் த பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா 79 கடியில் ஆர்டிகல் 79 கடியில் தேர் ஷால் பி அ பார்லிமெண்ட் ஃபார் த யூனியன் விச் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் 2 ஹவுசஸ் டு பி நோன் ரெஸ்பெக்டிவ்லி அஸ் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ராஜ்யசபா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் வந்து லோக்சபா. சரிங்களா? அதுவும் ஆர்டிகல் 85 என்ன சொல்கிறாங்க? ஸோ ஆர்டிகல் 79 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆர்டிகல் 85 என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டு டைம் சம்மன் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மீட் அட் சச் டைம் அண்ட் பிளேஸ் ஆஸ் ஹீ திங்ஸ் ஃபிட். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க, அவர் நினச்ச டைம், நினச்ச நேரத்தில், நினச்ச இடத்துல வந்து ஹீ கேன் ஃபிக்ஸ் த மீட்டிங். ஸோ பட் 6 months ஷால் நாட் இன்டர்வீன் பிட்வீன் த லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் ஒன் செஷன் அண்ட் த டேட் அப்பாயிண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு செஷன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் வந்து சம்மர் செஷன், பட்ஜெட் செஷன் அப்படின்லாம் வருதுன்னா அந்த செஷனுக்கும் இந்த செஷனுக்கும் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து 6 மாதங்களுக்கு மேலே தாண்டாமல் இருக்கணும். ஸோ 6 months அந்த டைம். ஸோ ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் ப்ரொரோக் த ஹவுசஸ் ஆஃப் ஆர் ஈதர் ஹவுஸ். ஸோ லோக்சபாவோ ராஜ்யசபாவோ ப்ரொரோக் பண்ணலாம், இல்லை வந்து ஹவுஸை வந்து கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பிரசிடென்ட் நினச்சாதான் அது முடியும். சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஆர்டிக்கலில் வந்து நம்ம பார்த்தோம் பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் ஹீ திங்ஸ் ஃபிட்னு சொல்லிட்டு 85 கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 3 செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லைங்க. கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் செஷன், சம்மர் செஷன், வின்டர் செஷன்லாம் ப்ரொவைட் பண்ணவே கிடையாது. இது நம்மளோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் செஷன்னு பேர் வச்சுருக்கோம், சம்மர் செஷன்னு பேர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வின்டர் செஷன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ கான்ஸ்டியூஷனில் இப்படி வந்து செஷனுக்கு இந்த பேர் 3 செஷன்ஸ் அப்படின்லாம் கொடுக்கல. ஸோ அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டே தப்பு. நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் நோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ். ஆமாம், மினிமம் நம்பர் ஆஃப் டேஸே கிடையாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமமாக வந்து 6 months வந்து டைம். ஸோ மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் பேசவே இல்லை. 6 months ஷால் நாட் இன்டர்வீன் பிட்வீன் த 6 months அந்த கேப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸை பற்றி இங்கே எதுவுமே பேசலை. இவ்வளோ டேஸ்க்குள்ளே மீட் பண்ணும். ஸோ தேர் இஸ் நோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் தட் த பார்லிமெண்ட் இஸ் ரிக்வயர்ட் டு மீட் இன் இயர். ஸோ 1 and 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் பவர்ஸ் வித் லோக்சபா. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ த மேட்டர் ஆஃப் கிரியேட்டிங் ஆல் இண்டியா நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் எதில் ஈக்குவல் பவர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா கையில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அட் மீன் ராஜ்யசபா ஹஸ் டிக்ளேர்ட் பை ரெசல்யூஷன் சப்போர்ட்டட் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர் present and voting that it is necessary or expedient in the national interest so to do. Parliament may by law provide for the creation of one or more all India services including the all India judicial services. ஸோ ஒன்று இல்லைனா அதுக்கு விட மேலே ஆல் இண்டியா சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறது யாரோட கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேண்டிய கைகள் வந்து ராஜ்யசபாவோட கையில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் இதில் சம்மந்தமே இல்லை. லோக்சபாக்கு இதில் சம்மந்தமே இல்லை. அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் எப்படிங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ண போகிறோம். ஆர்டிகல் 368 கடையில் அமெண்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறான். அந்த பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு சாப்டர் இருக்கும். அதில் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ஹேஸ் ஈக்குவல் பவர். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறது எங்கே வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாவோ லோக்சபாலையோ. ஸோ அதுக்கு வந்து ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் ஈக்குவல் பவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ரிமூவல் ஆஃப் லோக்சபா ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபாவில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸோ அது நல்லா தெரியும், ஆப்ஷன் 3 வராது. அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் கட் மோஷன்ஸ் தான் என்ன நீங்கள் படிக்கணும். ஸோ கட் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஆர்டிகல் 75 clause 3 கொடுத்துருக்கான். ஸோ இப்போ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை பற்றி பேசுகிறது தான் கட் மோஷன்ஸ். இப்போது டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸும் வந்து லோக்சபாவில் மட்டும் தான் ஓட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்கிங் கட் மோஷன்ஸ் வந்து யாரோட கையில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட கையில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வாட்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருப்பேன், பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அதில் பெருபாரி கேஸ் பற்றி சொல்லியிருப்பேன், கேசவானந்தா கேஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஸோ ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த ஆப்ஷன் வரும். நாட் அ பார்ட் அப்படிங்கிறது ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் எல்லா ஆப்ஷன்லையும் வந்து அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டான். ஸோ 3 ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதில் எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில
லைக் இப்போ டிபிஎஸ்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு பாலிசி மேக் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கான ரைட்ஸ் அது. ஸோ அது என்ஃபோர்ஸபிளாக ஆகலை அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நாட் என்ஃபோர்ஸபிள், அது வந்து நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்கல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம். சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ வி ஆர் பவுண்ட் டு டூ. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பண்ணலன்னா உங்களை ஜெயில் பண்ணிட முடியாது, சரிங்களா? ஸோ பட் சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பேசிக் க்ரைட்டீரியா, மக்கள் வந்து சிட்டிசன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் பார்த்திங்கன்னா வந்து சம்டைம்ஸ் அதில் வந்து லாஸ் மேக் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட ஓல்டு மானுமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மானுமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மானுமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் சர்வே வச்சு அதை வச்சு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். பட் ப்ரியாம்பிளை வந்து தனியாக வந்து இது லீகல் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ப்ரியாம்பிள் வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி தான். ஸோ உள்ள கான்ஸ்டியூஷன் வந்து இருக்குதுன்னா அது ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி தான், ஐடி கார்டு மாதிரி தான். இந்த ஐடி கார்டில் இருக்கிறது கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஸோ ப்ரியாம்பிளை ப்ரியாம்பிளை லீகல் எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எது விஷயங்கள் கிடையாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். ஸோ இதுக்கு லீகல் எஃபெக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ நல்லா நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்கான். ஸோ ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரியாம்பிள். வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு வரும். ஸோ இல்லை ஒரு வேர்டும் படிச்சுக்கணும். நீங்கள் நான் வருஷம் கேட்பான். பர்பஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் த என்ஆக்டிங் கிளாஸ் விச் பிரிங்ஸ் கான்ஸ்டியூஷன் இன்டு ஃபோர்ஸ். கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸ் கொண்டு வரக்கு ஃபஸ்ட் ப்ரியாம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். டிக்ளேர்ஸ் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் விச் பீப்புள் ஆஃப் இந்தியா இன்டென்ஸ் டு செக்யூர் ஃபார் சிட்டிசன். ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பற்றி பேசுது. டிக்ளேர்ஸ் பேசிக் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டி விச் இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இந்தியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sovereign, socialist, secure, democratic republic இதான் வந்து நம்மளோட டைப் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ த்ரோஸ் லைட் ஆன் டு த சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், தட் இஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதனால் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் 2 கேஸ் நீங்கள் ஆக்சுவலாக 3 கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன் அந்த ப்ரியாம்பிள் வீடியோ. ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் சர்வ்ஸ் as a key to open the minds of the framers and shows the general purpose for which they made the several provisions of the constitutions. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் எதுக்கு மேக் பண்ணாங்க நம்மளோட ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு கீ மாதிரி இது இருக்குன்னு சொல்லி பெருபாரி கேஸில் சொல்லியிருக்காங்க. பட் பெருபாரியில் ப்ரியாம்பிள் வந்து இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? ஆனால் கேசவானந்த பாரதி கேஸில் ப்ரியாம்பிள் டு கான்ஸ்டியூஷன் இஸ் த டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் பவர் நார் அ சோர்ஸ் ஆஃப் லிமிடேஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த பவரும் எடுக்க முடியாது, இல்லை ப்ரியாம்பிள் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எதையும் லிமிட்டும் பண்ண முடியாது. ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற ஃப்ரேமர்ஸோட மைண்டு மாதிரி அது. ஸோ ப்ரியாம்பிள் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் டு பிளே இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஸ்டாட்யூஸ் அண்ட் ஆல்சோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பட் கான்ஸ்டியூஷனை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம் ப்ரியாம்பிளை வச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதை வச்சு அது ஒரு சோர்ஸ் ஆஃப் பவரோ இல்லை லிமிட்டேஷனாக வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து 2 விஷயங்கள் இந்த கொஸ்டினில் பேசியிருக்காங்க. ஒன்று பார்ட்டு, அந்த பார்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஆப்ஷனை வச்சு லீகல் எஃபெக்ட் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஏன்னா இட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை, ஓகேங்களா? அண்ட் இது எந்த பார்ட்லையும் டிபெண்ட்டாக இல்லை, அதனால் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் பார்ட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். Next question, consider the following statement. The Constitution of India defines its basic structure in terms of federalism, secularism, fundamental rights and democracy. ஸோ நீங்கள் பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா படித்தவங்களுக்கு இல்லை நல்லா படிக்காதவங்களுக்கு கூட இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பிளைனே பண்ணல. அது கோர்ட்டோட கையில், சுப்ரீம் கோர்ட்டோட கையில் விட்டுட்டாங்க. ஸோ அது சுப்ரீம் கோர்ட் தான் இன்டர்பிரேட் பண்ணி பேசிக் ஸ்ட்ரக்சரில் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு தனியாக பாலிட்டியில் ஒரு லெசன் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ்னாவே அந்த இடத்த நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதுவே நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷன் தப்புன்னு. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரெவ்யூ to safeguard the citizens' liberties and to preserve the ideals on which the constitution is based. So judicial review இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஃபைன்ஸ்ன்னு சொல்ல அங்கே ப்ரொவைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட்ஸ்னா மோஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். ஜுடிஷியல் ரெவ்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஹைகோர்ட் கொடுத்த கேஸை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போடுவீங்க. ஸோ அது கோர்ட்ஸ் கொடுத்ததே திருப்பி ரெவ்யூ பண்ணுறாங்க. ஸோ டு சேஃப்கார்ட் தி சிட்டிசனோட லிபர்ட்டியும் அண்ட் டு ப்ரிசர்வ் த ஐடியல்ஸ் ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட். ஸோ அதை வச்சு தான் வந்து ஜுடிஷியல் ரெவ்யூ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து கேசவானந்த பாரதி கேஸ், கோலக்நாத் கேஸ்ன்னு 2 கேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து
இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு பண்ணது வந்து 13 ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ். ஐ மீன் வந்து கேஷவநந்த பாரதி கேஸில் 13 ஜட்ஜ் பெஞ்ச் கேஸை வச்சு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் கோலக்நாத் கேஸில் 11 ஜட்ஜ் பெஞ்ச் தான் அது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஷவநந்த பாரதி கேஸில் பவர் டு அமெண்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறது 368 இருக்குது. ஆர்டிகல் 368 confers power to abridge fundamental rights or any part of the constitution. So article 368 fundamental rights நம்ம amend பண்ணலான்னு எழுதியிருக்கு. ஸோ பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் அன்லிமிட்டட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அதுக்குன்னு பார்லிமெண்ட் வந்து இன்டெஃபினட்டாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ண முடியுமானா இல்லை, முடியாது. ஸோ அமெண்டிங் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் cannot be exercised in a way to emasculate basic or fundamental features of the constitution. ஸோ கேஷவநந்த பாரதி கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சிலது கான்ஸ்டியூஷனில் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கை வைக்க முடியாது. ஸோ அந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி போக போக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஸோ நிறைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரெவ்யூ பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ரூல் ஆஃப் லா, இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த சாப்டர் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து கேஷவநந்த பாரதி கேஸ் வந்து 1973 நடந்திருக்கும். த சுப்ரீம் கோர்ட் ஓவர் ரூல் இட்ஸ் ஜட்மெண்ட் இந்த கோலக்நாத் கேஸ் 1967 நடந்திருக்கும். ஸோ அதை ஓவர் ரூல் பண்ணி, ஸோ கோலக்நாத் கேஸில் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம வந்து எதை நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் கேன் அமெண்டுன்னு சொல்லி ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பவர் கொடுத்துருக்கோம், அப்போ நீங்கள் அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஷவநந்த பாரதி கேஸ்லாம் வந்து மாற்றி இல்லை கோலக்நாத் கேஸில் இப்படி சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் உங்களால் அமெண்ட் பண்ணிட முடியாது. சில பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ டு upheld the validity of 24th Amendment Act and stated that the Parliament is empowered to abridge or take away any of the fundamental rights. At the same time, it laid down a new doctrine of the basic structure of the Constitution. ஸோ கேஷவநந்த பாரதி கேஸில் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற உருவாச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. It ruled that the constituent power of the Parliament under Article 368 does not enable it to alter the basic structure. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பார்லிமெண்ட் நினச்சா ஆல்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேஷவநந்த பாரதி கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்லையும் இதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த கேஸ் saw the formation of the largest bench in the history. ஸோ நான் சொன்ன மாதிரி கோலக்நாத் கேஸ் 11 people, கேஷவநந்த பாரதி கேஸில் அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் பெஞ்ச் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கம்ப்ரைசிங் 13 ஜட்ஜஸை வச்சு பண்ணியிருக்காங்க இதை. நெக்ஸ்ட் ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பர்சன் ஹூ இஸ் எலிஜிபிள், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பர்சன் ஹூ இஸ் எலிஜிபிள் டு ஓட் கேன் பி மேட் அ மினிஸ்டர் இன் ஸ்டேட் ஃபார் 6 months ஈவன் இஃப் ஷீ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, நம்மளுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஸோ அசம்பிளி இருக்குது. சென்டரில் வந்து வி ஹேவ் லோக்சபா, ராஜ்யசபா, கீழே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. ஸோ அங்கே லோக்சபா, ராஜ்யசபா இருக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு ரைட் டு ஓட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் மெம்பராக இருக்கிறதுக்கு 25 வயசு உங்களுக்கு ஆயிருக்கணும். ராஜ்யசபா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்டேட்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க, சென்டரில் பேசல. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 25 வயசு ஆயிருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 30 வயசு ஆயிருக்கணும். உங்களோட ஓட்டிங் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 years. ஸோ அதுக்காக யாரெல்லாம் ஹூஸ் எலிஜிபிள் டு ஓட், நீங்கள் 18 வயசோ இல்லை 19 வயசோ உங்களால் எந்த மினிஸ்டரும் ஆக முடியாது. ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் உள்ள என்டர் ஆகிறதுக்கே 25-30 years இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டே நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேஸ் ஆஃப் த சீட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நாட் லெஸ் தேன் 25 years, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 30 yearsன்னு சொல்லியிருக்காங்க. த எலெக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோக்சபா எடுத்துக்கிட்டோங்க, கீழே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எடுத்துக்கோங்க, ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஷால் பி ஆன் த பேஸ் ஆஃப் adult suffrage, that is to say every person who is a citizen of India who is not less than 18 years of age. ஸோ 18 years of age கீழே ஓட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அங்கே. ஓகேங்களா? அடல்ட் சஃப்ரேஜ் மூலியமாக தான் வருவாங்க. அண்ட் சச் டேட் மே பி ஃபிக்ஸ்ட் ஆன் த பிஹாஃப் பை ஆர் அண்டர் த லா மேட் பை த அப்ராப்ரியேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மினிஸ்டர் ஆயிட முடியாது. சரிங்களா? அந்த ஏஜை நீங்கள் அட்டெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951, a person convicted of criminal offence and sentenced to imprisonment 5 years is permanently disqualified from contesting an election even after the release from the prison. இப்போ நான் வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், கரப்ஷன்லையோ இதில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னா
நான் கொலையோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், 5 வருஷம் எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா 5 வருஷம் நான் ஜெயில் தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 6 வருஷம் நான் சும்மா தான் இருக்கணும். 6 வருஷத்துக்கு கழிச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் எலெக்ஷன்ஸுக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆப்ஷன் தப்பு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினிஷன் இஸ் ஸோ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி தான், நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன என்ஷ்ரைன் ஆயிருக்கோ அதை படி தான் நம்ம கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் என்னன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சரா, இல்லை பாப்புலர் கவர்மெண்ட்டா, மல்டி பார்ட்டி கவர்மெண்ட்டா, இல்லை லிமிடெட் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஒர்க் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த லைன் இருக்கும். ஸோ கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிற வேர்டே கவர்மெண்ட் லிமிடெட் பை கான்ஸ்டியூஷனல் நார்ம்ஸ். கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு புக். இப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ரூல்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் புக் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டை லிமிட் பண்ணுற ஒரு விஷயம் தான் கான்ஸ்டியூஷனலிசம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸ் பவர் ஆஃப் த ஸ்டேட், செப்பரேஷன் ஆஃப் த பவர். ஸோ ஸ்டேட்டோட பவரை லிமிட் பண்ணுது, பவர் செப்பரேட் பண்ணி கொடுக்குது, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷனலிசம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஐடியா ஆஃபன் அசோசியேட்டட் வித் பொலிட்டிக்கல் தியரிஸ் ஆஃப் ஜான் லாக் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த அமெரிக்கன் ரிபப்ளிக் that government can and should be legally limited in its powers. So constitutionalism it should be limited in its powers and that its authority or legitimacy depends on observing these limitations. So limitations தகுந்த மாதிரி தான் கவர்மெண்ட் பண்ணணும். என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு லிமிடேஷன்ஸே இருக்காது. ஸோ கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் நார்ம்ஸ், ரூல்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேல்யூஸ், கிரியேட்டிங், ஸ்ட்ரக்சரிங் அண்ட் பாசிபிளி டிஃபைனிங் த லிமிட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பவர் and or authority. So limit பண்ணுற ஒரு விஷயத்தை தான் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. சேம் கேன் பி செட் அபவுட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் இட் டிஃபைன்ஸ் த jurisdictional boundaries of different organs of the government. So legislative, executive, judiciary பிரிக்குது. It also provides for set of rights declared as fundamental rights which cannot be taken away by the state. ஸ்டேட் நம்மளோட சில ரைட்ஸை எடுத்துட முடியாது, அதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். ஸோ அதையும் ஸ்டேட்டை லிமிட் பண்ணுது. However, state can impose certain reasonable restriction based on the defined criteria provided in Article 19 Clause 2. ஸோ நம்மளுக்கு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிட முடியாது, கரெக்ட் தானே? ஒருத்தர் டிஃபேம் பண்ணிட முடியாது, அதுக்கு தான் டெஃபமேஷன்லாம் கேசஸ் இருக்குது. ஸோ அதனால 19(2) படி நம்மளுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்க தான், இப்போ நம்ம லோக்சபாலும் ராஜ்யசபாவில் இருக்கிற எம்பிஸ் தான் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆகுறாங்க, சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, அந்த மாதிரி ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இதே ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க தான் லெஜிஸ்லேச்சராகவும் இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சரில் வெறும் வின் பண்ணுற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இருக்காது, எல்லாருமே மிக்ஸ்டு நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டிஸும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் மிக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பவர் இருந்தால் தான் ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை நடத்த முடியும். சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஆர்டிகல் 75 என்ன சொல்லியிருக்காங்கன்னா the prime minister shall be appointed by the president and the other ministers shall be appointed by the president on the advice of the prime minister. அவங்க தான் council of ministers shall be collectively responsible to the house of people. ஸோ இந்த prime minister கீழே இருக்கிற சில மக்கள் தான் council of ministers. ஸோ அந்த council of ministers they are collectively responsible to the லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், the government is chosen by the parliament but cannot be removed before its completion சொல்லியிருக்காங்க. இது தப்பு. உங்களுக்கே தெரியும் அதோட கம்ப்ளீஷன் முன்னாடி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வச்சு பாஸ் பண்ணி முடிச்சிடலான்னு. ஸோ இந்த பாருங்கள், the government is responsible to the parliament and can be removed by it. கவர்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லலாம். அண்ட் கேன் பி ரிமூவ் பை இட். ஸோ எப்போ நினச்சாலும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் கேன் பி ரிமூவ் பை இட். ஸோ நம்ம டேரக்ட் எலெக்ஷன் நம்மளது டேரக்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது, நம்ம இன்டெரக்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதனால் மக்கள் தான் நம்ம எலெக்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட முடியாது. ஸோ ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் த பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசென்டட் இன் த கவர்மெண்ட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க, ரூலிங் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி இஸ் த கரெக்டான ஆன்சர். நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா பிகாஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 2015 கேட்டிருந்த கொஸ்டின், சேம் கொஸ்டின் தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. டு த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே லோக்சபா அப்படிங்கிறது தான் இங்கே பார்லிமெண்ட்டாக மாறி
மாறி இருக்கு. அண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை இட்டுங்கிறது பார்லிமெண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஐ மீன் லோக்சபால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்கிறது பேசுகிறாங்க. ஸோ எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. ஸோ இந்த கான்டெக்ட் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக் அப்ரோப்ரியேட் ஃபார் பியூரோக்ரஸி. இப்போ பியூரோக்ராட்டிக் கவர்மெண்ட் பியூரோக்ரஸின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 4 ஆப்ஷன் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரோக்ராட் அப்படிங்கிறவங்க யார்? இப்போ சிவில் சர்வெண்ட் நம்ம பியூரோக்ராட்ஸ் அப்படின்னா த ஏஜென்சி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. கவர்மெண்ட் செய்கிற வேரியஸ் பப்ளிக் பாலிசிஸை இப்போ கலெக்டரோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் பியூரோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் parts of the Constitution of India reflect the principles and provisions of the Universal Declaration of Human Rights. So Universal Declaration of Human Rights வந்து 1948ல கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குன்னு பேசுகிறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு மிச்சம் எந்த விஷயத்தில் இருக்குது, மிச்சம் எந்தெந்த சப்ஹெட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளோ டிபிஎஸ்பியோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோ எல்லாத்துலேயும் வந்து யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மேகசின் ராவ்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ஆட் பண்ணாங்க இந்திரா காந்தி இருந்த டைமில். த இன்சர்ஷன் ப்ராட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் லைன் வித் ஆர்டிகல் 29(1). ஸோ இது வந்து ஆர்டிகல் 29(1) எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வச்சு தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்ததாக பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகல் 29(1) தான் இங்கே பேசியிருக்காங்க. Everyone has duties to the community in which alone the free and full development of his personality is possible. ஸோ ஒருத்தனுக்கு டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அவனை வந்து ஃபுல்லாகவும் ஃப்ரீயாகவும் அவன் டெவலப் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இன் எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் everyone shall be subject only to such limitations as are determined by law solely for the purpose of securing due recognition and respect for the rights and freedoms of others and of meeting the just requirement of morality, public order and general welfare. ஸோ ஜென்ரல் வெல்ஃபேர் உங்களுக்கு தெரியும் டிபிஎஸ்பியில் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது. The rights and freedoms may in no case be exercised contrary to the purpose of the principles of the United Nations. ஸோ இது தேவைப்படாது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சில விஷயங்கள் 29 Clause 1ல இருக்கிற யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கிறதா பேசுகிறாங்க. ஸோ யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சில ஆர்டிகல்ஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் அண்ட் டெக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு. ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிங் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இது ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க்லாம் டிபிஎஸ்பியில் இருக்குது. ஃப்ரீ சாய்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்லாம் டிபிஎஸ்பியில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டிபிஎஸ்பியில் இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபிஎஸ்பியில் இருக்குது, ப்ரியாம்பிளில் இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரியாம்பிளில் டிபிஎஸ்பியில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் யூ ஹேவ் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸோட சில விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது கான்செப்ஷுவலாக புரிஞ்சிருந்தீங்கன்னா அது எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி 2 months முன்னாடி ஐ லான்ச் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து 200 rupeesக்கு லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த வருஷம் லாஸ்ட் 6 months இருந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த எக்கனாமிக்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஸோ அது மாதிரியும் வந்து இந்த வருஷமும் லான்ச் பண்ணுறதா இருக்கேன். 200 rupeesக்கு வந்து இந்த வருஷம் இருந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த விஷயங்கள் எல்லாம் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அது நான் லான்ச் பண்ணுறப்போ சொல்கிறேன். அது இல்லாமல் நம்மள்ட்ட எக்கனாமிக்ஸ் கோர்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்சிஆர்டிஸ் ப்ளஸ் சங்கர் கணேஷோட புக் வேர்ட் பை வேர்ட் வந்து முடிச்சு கொடுப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து சேர்ந்துரும் உங்கள் கையில். ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அண்ட் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வேவும் இப்போ ஃபெப்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் கவர் ஆகிடும். இன்கேஸ் வந்து நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணுறீங்க, வெறும் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே மட்டும் போதும் அப்படின்னா மேபி 200 rupees கோர்ஸில் நான் லான்ச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் எக்கனாமிக்ஸில் நீங்கள் 18 to 20 questions கேட்பாங்க. அதில் அட்லீஸ்ட் வந்து 16 questions வந்து நம்ம கோர்ஸ்லேருந்து வர மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் நான் எடுத்திருந்தேன். ஸோ அலாங் வித் த பட்ஜெட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ பிளேசஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் விச் இன்க்ளூட் த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த FRBM ஆக்ட். ஸோ FRBM ஆக்ட் 2003ல் கொண்டு வந்தாங்க. இதையும் வந்து சப்மிட் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. இதுவும் வந்து நான் டீட்டெயிலாக எடுத்தேன். FRBM ஆக்ட் வந்து நம்ம ஸ்டடி படியில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். FRBM ஸ்டடி படி _FRBMனு சர்ச் பண்ணிங்கன்னா வரும்.
ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபண்ட்ஸ் அண்டர் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். எம்பி லேட் ஸ்கீம் அந்த வருஷம் ஃபுல்லாக நியூஸில் இருந்தது. ஏன்னா கொரோனானால எம்பிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது கொரோனா யூசேஜ்க்காக யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அது டெஃபினட்டாக ஒரு ஷார்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. கண்டிப்பாக அது வந்து இந்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு. ஸோ அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு இந்த ஃபண்டை பற்றி எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி லேட் ஃபண்ட் மஸ்ட் பி யூஸ் டு கிரியேட் டியூரபிள் அசெட்ஸ் லைக் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டணும். ஸோ ஒரு எம்பிக்கு வந்து 5 crores அவர் கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கிட்ட வந்து அவர் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு காசை வந்து ஒப்படைச்சிடலாம். ஸோ அவருக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து அவர் வந்து டெவலப் பண்ண பார்த்துக்கணும். அதுதான் எம்பி லேட்ஸ் ஃபண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுறது தான். அப்போ ஸ்பெசிஃபைட் போர்ஷன் ஆஃப் த எம்பி ஃபண்ட் மஸ்ட் பெனிஃபிட் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன். ஸோ இது கண்டிப்பாக வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும். ஸோ எம்பி ஃபண்ட்ஸ் ஆர் சாங்ஷன்ட் ஆன் இயர்லி பேசிஸ். நான் சொன்ன மாதிரி 5 crores அண்ட் த அன்யூஸ்ட் ஃபண்ட்ஸ் கேனாட் பி கேரிட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் இயர். ஸோ இது ரொம்ப தப்பு. அன்யூஸ்ட் ஃபண்ட்னா இட்ஸ் லேப்சபிள் ஃபண்டா நான் லேப்சபிள் ஃபண்டானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேப்சபிள்னால் இந்த வருஷம் வந்து நான் 5 ரூபா வந்து என்னோடய அக்கௌண்ட்குள்ளே போடுறேன் அப்படின்னா அந்த 5 ரூபா நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் அந்த 5 ரூபா காண போயிடும். ஸோ அது வந்து எந்த பேங்க்கில் போட்டிருக்கணும் அந்த பேங்க்குக்கு போயிடும். ஸோ இன்கேஸ் வந்து நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படின்னா இன்கேஸ் வந்து 5 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷமும் அந்த 5 ரூபா கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் கேனாட் பி கேரிட் ஃபார்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் டி 2 ஆப்ஷனில் நீங்கள் நிற்பீங்க. ஸோ அதான் எல்லாருமே அப்படி தான் நின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேர் confusion. So the district authority must inspect at least 10% of all works under the implementation every year. So எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கிற இடத்துல டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வர டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து 10% ஆஃப் ஒர்க் அது நடந்திருக்கிற ஒர்க்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பி லேட்ஸ் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரோல் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் த ஒர்க்ஸ் அண்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்ரி இயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி ஷால் என்ஃபோர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் டு மேக் the paragraph 2.5 the earmark 15%, 7.4% of the funding of the MP lads work in the SC and ST areas. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த ஃபண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ யா கைஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து பாலிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸ். ஸோ லைனாக வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஜியாகிரஃபிக்கு டீகோட் பண்ணி போட்டிருந்தேன். ஃப்யூச்சரில் ஹிஸ்ட்ரிக்கும் டீகோட் பண்ணி போடுறேன். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு. ஸோ தனித்தனி புக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. சிசாட் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கோர்ஸ் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம், மேபி ஆஃப்டர் அ மந்த் ஆர் 2. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுக்கான டெமோ வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். இன்கேஸ் டெமோ வீடியோஸ் கிடைக்கலனாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் டெமோ வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலும் போயிட்டுருக்கு. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ கைஸ்.